என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தையும் உயிர்த்தெழலையும் அவர்கள் கண்ணார கண்டார்களோ, இயேசு கிறிஸ்துவிடம் சென்று என்னுடைய பிள்ளைகளுக்கு வலப்புறமும் இடப்புறமும் இடம் கிடைக்குமா என்று கேட்ட ஒரு கேள்வி. எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் லெந்து காலத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கின்றோம். லியானா ஃபில்லர் என்று அழைக்கக்கூடிய இறையலாளர் அவர்கள் கூறுகிறார்கள், Lent is a season of weeding out all the inessentials from our heart என்று அவர்கள் கூறுகிறார்கள். நம்முடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத களைகளை பிடுங்கி எறியக்கூடிய காலம் என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். அந்த வகையிலே இன்னும் ஆண்டவரோடு நாம் அதிகமாக நெருக்கம் கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு அகற்றக்கூடிய இந்த காலமாக இருக்கிறது. திருமறையிலே ஒரு பகுதி, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16வது பிரிவு, திருமொழி 24. நான் அதை வாசிக்கின்றேன். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அவர் கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த சீடர்கள் ஒருவேளை அவர் சொன்ன உடனேயே அவருடைய பணிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்து வந்தாலும் எல்லோருக்கும் சில குறைபாடுகள் இருந்தது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட கேள்வி, எல்லாவற்றையும் விட்டு வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அவருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. யாக்கோபு, யோவான், செபதேவினுடைய குமாரர்கள், அவர்களுடைய தாயார் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று என்னுடைய பிள்ளைகளுக்கு வலப்புறமும் இடப்புறமும் இடம் கிடைக்குமா என்று கேட்ட ஒரு கேள்வி நமக்கு தெரியும். யூதாஸ் காரியோத்து அவர்கள் காசுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த ஒரு நிகழ்வும் நமக்கு நன்றாக தெரியும். அதே போல தோமா அவர்கள் நம்பிக்கையிலே குறைவு பட்டவராய் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வியும் அந்த சந்தேகமும் நமக்கு தெரியும். ஆக சீடர்கள் அனைவருக்கும் சில குறைபாடுகள் இருந்தது. ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்தையும் உயிர்த்தெழலையும் அவர்கள் கண்ணார கண்டார்களோ, அதை சாட்சியாய் பார்த்தார்களோ, அப்பொழுதே அவர்களுடைய மனம் மாறி ஆண்டவருக்காய் உழைக்கின்றவர்களாய் ஒரு உண்மையான சீடர்களாய் மாறினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாமும் நம்மை சீடர்கள் என்று நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையான சீடத்துவம் என்பது செல்ஃப் டினையல், அதாவது சுய வெறுப்பு. நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, நாம் எதை நமக்கு ஆதாயமாக பிடித்து கொண்டிருக்கிறோமோ அதை விட்டுவிட்டு ஆண்டவருக்காய் செல்லுவதும் ஆண்டவருக்காய் பாடுகளை சுமப்புவதும் தான் உண்மையான சீடத்துவமாக இருக்கிறது. எனவே சிலுவை என்பது அது நேசிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, அது சுமந்து செல்வதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் நம்முடைய சீடத்துவம் எப்படி இருக்கிறது? நாம் உண்மையான சீடர்களாய் ஆண்டவருக்காய் வாழ்கின்றோமா, அல்லது எதையாவது பிடித்து கொண்டு அதை விட முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த காலம் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. Are we a true disciple of Jesus Christ? நாம் அதை சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிற
வாழ்ந்திட திரும்பி வருவோமா திரும்பி வருவோமா திரும்பி வருவோம் நாம் திரும்பி வருவோம் எல்லாம் உனக்காக